நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சதுலேருந்தே தினமும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே தான் இருக்கு. பழைய விஷயத்தை எல்லாம் தூசி தட்டி மறுபடியும் இப்ப கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரோட இலுப்பூர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சுட்டு வராங்க. இன்னும் என்னென்னலாம் நடத்த போறாங்க, பாஜகவினர் என்னென்னலாம் திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. கடந்த 2019, 2021, 2022 ஆண்டுகளில் வருமான வரித்துறையினர், அமலாக்கத்துறையினர் மற்றும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரோட வீட்டில் சோதனை நடத்தி பல்வேறு முக்கிய ஆவணங்களை அள்ளிட்டு போனாங்க. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இன்னைக்கு காலையிலேருந்து விஜயபாஸ்கர் அவங்களோட வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகளாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுதா, இல்லை புதுசாக வேற ஏதாவது பிரச்சனையின் அடிப்படையில் இது நடக்குதா அப்படின்ற விஷயம் சரியா தெரியல. இந்நிலையில் தற்போது அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி விஜயபாஸ்கர் அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் குவிஞ்சு பரபரப்பான சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு வராங்க. அதிமுக பாஜக கூட்டணி முடிவேற்பட்டதுக்கு அப்புறம் முதன்முறையா விஜயபாஸ்கரோட வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சுட்டு வராங்க. இது தமிழக அரசியல்ல இப்ப பேசும் பொருளா மாறிட்டு போகுது. பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு பல சலுகைகளும் பல கேஸை கிளியர் பண்றாங்க. ஆனால் அவங்களோட கூட்டணி இல்லைனா இது போல் ரெய்டு பிரச்சனை அப்படின்னு கொடுத்து பாஜகவுக்கு இதெல்லாம் ஒரு கைவந்த கலையாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அதிமுக தொண்டர்கள் முணுமுணுத்துட்டு வராங்க. இப்போ தான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளவே இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட கூட்டணியில் இருக்கும்போது, அவங்களோட இணக்கமாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் பண்ணலை. கரெக்டாக இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் அவங்களோட கூட்டணி இல்லை அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பழைய விஷயங்களெல்லாம் தூசி தட்டி கிளப்பி அவங்களுக்கு இப்படி பிரச்சனை, இவங்களுக்கு இப்படி பிரச்சனைன்னு கொடுத்துட்டு வராங்க பாஜகவினர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் எலெக்ஷன் வரத்துக்குள்ளே இவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோன்னு தெரியல.